கிபி 1552 மறைபணிக்காக சீனா நோக்கி சென்ற புனித சவேரியாருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் சான்சேன் என்ற தீவில் இறக்கிவிடப்பட்டார். அந்த தீவில் வீசிய குளிர்ந்த காற்றினால் அவருடைய உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகியது. அதே ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி, இறைவா உம்மையே நம்பியிருக்கும் என்னை என்றும் கைவிடாமல் காப்பாற்றும் என்ற ஜெபத்தை உச்சரிக்க அவருடைய உயிர் சிறகடித்து பறந்து இறைவனில் சங்கமித்தது. அவருடைய எலும்புகளை அவர் பிறந்த மண்ணிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கில் அவருடைய உடல் விரைவில் அழிய அதிக அளவில் சுண்ணாம்பினை வைத்து அடக்கம் செய்தார்கள். இறுதி நாட்களில் அவருக்கு உதவியாக இருந்த அந்தோனியோ 6 வாரங்களுக்கு பிறகு நண்பர்களோடு குழியை தோண்டி பெட்டியை திறந்த பொழுது அனைவரும் ஆச்சரியப்படும் விதத்தில் அவருடைய உடல் உயிருள்ளது போன்றே இருந்தது. அதன் பிறகு சவேரியாரின் உடல் மலாக்காவிற்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு 2ஆம் முறையாக அடக்கம் செய்யப்பட்டது. கிபி 1553ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி புனித பிரான்சிஸ் சவேரியாரின் உடல் கோவா கொண்டு வரப்பட்டு அரச மரியாதையோடு ஆலய மணிகள் ஒலிக்க பாம் ஜீசஸ் ஆலயத்தினுடைய பீடத்தின் மீது வைக்கப்பட்டது. 470 ஆண்டுகளுக்கு மேலாக அழியாமல் இருக்கக்கூடிய புனித சவேரியாரின் உடல் திரு அவையின் மிகப்பெரிய அழியாத நம்பிக்கை சொத்தாகும்.